நீயும் செல்லம் தான். இந்த பொசசிவ்னஸ் தான் 24 மணி நேரமும் நடக்கும். அங்க பாரு ஹாய் சொல்லு. உங்களோட மிஸ்ஸிங் அது போக நான் இவங்ககிட்ட காட்ட வேண்டிய லவ்லாம் அதுகிட்ட காட்டிட்டு இருப்பேன். சிம்பிள் ஆஃப் லவ். ஷிண்டு அண்ணாத்த படம் வந்தப்போலாம் தங்க மீனாட்சி தான், இதுதான் என் தங்க மீனாட்சின்னு சொல்லிட்டு நடுவில் ஷிண்டுங்கிற பேர் தங்க மீனாட்சின்னு தான் மாற்றி கேட்டுருங்க. கல்யாணம் ஆகி நான் முதல்ல வீட்டுக்குள்ள வரேன். என்ன பக்கு இவ்வளோ ஃபெரோஷியஸா இருக்குமா? அப்படி இருந்துச்சு எனக்கு. என்னை குலைச்சு வெளியே தள்ளுறா, வெளியே போ, யாரு நீ? லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதா நீங்க சொன்னீங்க. லவ் ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நான் தான் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னேன். ஓகே, நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நம்பர் வாங்கி நான் பேசி அது டெடிகேட்டடா ஒரு நாள் நான் லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கலாமா அந்த மாதிரிலாம் சொல்லல. நாங்க சொல்லிக்கல. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் 8 இயர்ஸ் இருக்கும். அதுல பாதி லவ், பாதி வந்து ஃபுல்லா போராட்டம். வீட்டுல போராட்டம். நான் உங்க அப்பாவை நான் போய் கண்டென்ஸ் பண்றப்பலாம் இதுல வேலை கூட இல்லை, எதுவுமே இல்லை. இந்த தைரியத்துல ஏன்னா உங்க அப்பா வேற பாக்குறதுக்கு இந்த முத்தையா படத்துல ஒரு வில்லன் மாதிரியே இருப்பாரு, இருப்பாரு. தனியா போயிட்டேன் தென்காசிக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு பயம் கொடுத்துறாங்க. காவியாவுக்குமே நான் அந்த காலம் ஃபுல்லா நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது என்னை ஒரு பையன்ல இருந்து ஒரு 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 ஆம்பளை மாத்தினது. நான் சாரி கேட்கணும்னு நினைக்கிறது வந்து கல்யாணம் ஆன புதுசில் அவங்க வீட்டுக்கும் எனக்கும் சுத்தமாக செட் ஆகலை. என்னதான் அது அரேஞ்ச்டு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் அவங்க மம்மி டேடிக்கும் எனக்கும் சுத்தமாக செட் ஆகலை. லவ் யூ சொல்லணும் அப்படின்னா என் வந்து என் லைஃப்பில் யாருமே நம்பினது கிடையாது. இந்த உலகத்திலே என் வாழ்க்கையிலே இந்த கவியோட பேச்சை அவ்வளோ நம்பி வாழ்க்கையில் பிக் பெரிய பெரிய டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிற ஒரு ஆள் அப்படின்னா நீ தான். லவ் யூ அண்ட் தேங்க்யூ ரெண்டுமே நான் சொல்கிறேன். என் லைஃப்க்கு நீ வந்ததுக்கு அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஐ லவ் யூ. திருச்சி சிநேகிதிகளே, சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். வாழ்க்கை தடைகளை கடப்பதற்கு உங்களுக்கு உதவ ஒரு நிஜ சிநேகிதியாய் வந்து உங்கள் கரம் பற்றிக் கொள்ள காத்திருக்கிறாள் உங்கள் குமுதம் சிநேகிதி. இடம் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி. நாள் 18/7/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட சிநேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள். ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஓகே, இப்போ நம்ம குட்டி பட்டாணிகளை பார்ப்போமா? 3 பேர் இருக்கானுங்க, சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். சப்புனி, சுப்புனி, மங்குனி. அது அவங்க பேர் இல்லை, ஷிண்டு, புச்சர், ரியா தான். அதில் ஷிண்டு தான் மங்குனி, புச்சர் தான் சப்புனி, சுப்புனி வந்து நம்ம ரியா. ஏன் சொல்றேன்றது அவங்க வெறும் ரியா இல்ல, கலகல படத்துல ஒரு பிஜிஎம் வரும்ல, அதுதான் பேர் வந்து அதுல இருந்து தழுவி எடுக்கப்பட்டது. அதுல இன்ஸ்பயர் ஆகி தான் ரியான்னு வச்சது. அது ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு அவங்க பேருக்கு. சப்புனி, சுப்புனி, மங்குடின்னு சொன்னேன்றத அவங்கள கூப்பிட்டு இங்க விளையாட விடும் போது நீங்களே பார்ப்பீங்க அதுக்கான அர்த்தத்தை. கூட்டுறோமா? குட்டி இங்க வாப்பா. இவன் சரியான பொசசிவ். ஷிண்டுன்னு கூப்பிட்டா புச்சர் தான் வருவான். ஷிண்டு குட்டி, ஷிண்டு இங்க வாங்க. ஷிண்டு யாரு? ஐயோ ஒரு குட்டி. ஷிண்டு இங்க வா போலாம். வா ரோபட் வா போலாம். அப்படின்னா இவன் தான் வருவான். ரியா, ஐயோ அவங்க டைவர்ட் ஆயிட்டாங்க. ரியா, இதான் ரியா.
சரியா இவங்க தான் வந்துட்டு சுக்கினி. சுப்பினி. யார் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் இவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் துருன்னு இருப்பானுங்க. ஏன்னா அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க, என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பாக்குறதுல அவ்வளவு ஆர்வம். மற்றபடி அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் தான், அதுக்கப்புறம் அப்படியே செட்டில் டவுன் ஆகி ஒரு ஓரமாக போய் படுத்துருவானுங்க. சரி ஷிண்டு இங்க வா. ஷிண்டு அவ கேமரா பாத்தீங்களா ஃப்ரான்ஸ் எப்படி இருக்கிறீங்க? நான் தான் புச்சர். ஷிண்டு யாரு? ஷிண்டு அவன் அந்த கேமராமேனோட ஜெல்லாயிட்டான். டேய் புச்சரு நீ பாட்டு புச்சாச்சா போயிடாதடா. டேய் கூட்டு போலாம். இங்க வா. சரி அடி போட்டுருவேன். ஒரு பெரிய விஷயம் என்னன்னா 3 பேருமே கொஞ்சம் போட்டோஜெனிக். கேமரா ஆன் பண்ணிட்டோம்னா நடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. சேனல்ல நடிச்சு பழக்கம். நீ சொல்லலாம். இந்த பொசசிவ்னஸ் தான் 24 மணி நேரமும் நடக்கும். அங்க பாரு ஹாய் சொல்லு. சரி இதுதான் நம்மளோட கியூட் ஃபேமிலி. இதுதான் எங்க உலகம், இதுதான் எங்க குட்டி பட்டாணிகள். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் பத்மஜா. நம்ம கூட இன்னைக்கு அழகான கியூட்டான கப்பல் இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் நம்மளை வளர்க்குறதே பெருசு இல்லையா? ஸோ ஆனால் இவங்க வந்துட்டு 3 குட்டி அழகான ஒரு டாகை வந்துட்டு இவங்க வளர்த்துட்டு வராங்க. அம்மாவா சரி அப்பாவா இருக்கட்டும் சரி அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி கொடுத்து இன்னும் வரைக்கும் ஜாலியாக அவங்க கூட சேர்ந்துட்டு விளையாண்டுட்டாகட்டும் இருக்கட்டும் சரி ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸே அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்கோம். காவ்யா அண்ட் மதுபாலன். ஹாய். ஹலோ. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இந்த டாக் எல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எப்படி உங்களுக்கு அந்த தாட் வந்துச்சு? ஸோ அதோட இது வந்துட்டு என்னோட தாட் தான் அது. ஓகே. ஸோ என்னோட தாட்டை தான் வந்துட்டு இவங்க கிட்ட நான் அப்படியே உள்ள விட்டுட்டேன். எனக்கு டாக்ஸ்னாலே பிடிக்காது சொல்ல போனா. அது என்ன கதைன்னா ஆக்சுவலாக இந்த 101 டால்மேஷன் சொல்லிட்டு சின்ன வயசுல நம்ம பார்த்த படம் தான் நென்னு இம்பாக்ட் பண்ணுச்சு. ஓகே. ஸோ சின்ன வயசுல வந்து எனக்கும் டாக்ஸ்க்கும் ஒரு 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 மேஜர் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த மேஜர் கனெக்ஷன் காரணமாக நான் எங்களோட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த டைம் என் வீட்டில் ஒரு 100 நாய் இருக்கணும், எங்களோட டாக்ஸ் அது இருக்கணும். ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அதுதான் எங்களோட ஒரு ஆசை. அது என்னமோ தெரில, எங்களோட ஆசை இல்லை, உங்களோட ஆசை என்னோட ஆசைங்கிறப்போ உன்னோட ஆசை ஆட்டோமேட்டிக்காக ஆயிடும் அது. நோ. ஸோ இதுதான் ஒரு க்யூட்டான சிம்பிள் ரீசன். ஸோ அது அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அது ஆக்சுவலாக அந்த டாக்ஸ்னாலே சுத்தமாக பிடிக்காது எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே. Okay. அது ஏன்னா நான் நம்ம ஸ்டே டாக்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்கள வந்து நாங்கள் ஏதாவது குட்டி எடுத்து வளர்த்தா கூட அவங்க நெக்ஸ்ட் டே பார்க்கும்போதே இறந்து போயிடுவாங்க. ஸோ அதுல இருந்தே வந்து எனக்கு அது விருப்பமும் இல்லாம ஒரு 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 மாதிரி ஒரு பேனிக் ஆயிடுச்சு. சரி எதுக்கு வளர்த்துக்கிட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அப்படியே ஃபியூ இயர்ஸ் பாஸ் ஆயிடுச்சு. நாங்கள் லவ்லாம் பண்ணி அப்புறம் ஷின்டோன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீமேல் பக் வாங்கினோம், ஒரு குட்டி. அவளை வந்து நம்ம ஒரு 30 days இருக்குமா, 30 to 45 days அந்த மாதிரி ஒரு குட்டி எடுத்துட்டு வந்தது வந்து ஷின்டோவால தான் டாக்ஸே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே. நாங்கள் லவ் பண்ணப்போ காவியா எனக்கு கொடுத்த ப்ரெசன்ட் தான் வந்து ஷின்டோ பக். ஓகே. குட்டி. ஸோ ஆமாம், ஸோ அவங்களோட அட்ராக்ஷன் 2021 நினைக்கிறேன், 21 அப்போ அந்த பக் இது. ஸோ அதுவுமே நான் சின்ன வயசுலேருந்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டது. அப்போது நம்ம ஊர் மதுரை ஆக்சுவலாக, அங்கே வந்துட்டு ஸ்ட்ரே டாக்ஸ்லாம் நான் வளர்த்துட்டு இருப்பேன். ஸோ இவங்களுமே ஸ்ட்ரே டாக்ஸ் வளர்த்துட்டு இருப்பாங்க. அதை தாண்டி அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு பக்குன்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரீடு அப்படின்னா அது கரெக்டாக அந்த டைம்ல லாக்டவுன் போட்டாங்க. ஸோ அதோட எங்களுக்கும் நல்ல கனெக்ஷன் வந்துச்சு. அண்டு எங்களோட மிஸ்ஸிங் அது போக நான் இவங்ககிட்ட காட்ட வேண்டிய லவ்லாம் நான் அதுக்கிட்ட காட்டிட்டு இருப்பேன். சிம்பிள் ஆஃப் லவ். ஷின்டோ அண்ணாத்த படம் வந்தப்போலாம் தங்க மீனாட்சி தான், இதுதான் என் தங்க மீனாட்சின்னு சொல்லிட்டு நடுவில் ஷின்டோங்கிற பேர் தங்க மீனாட்சின்னு மாற்றி தீர்த்துருங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு குட் கம்பெனியன், ஒரு சிம்பிள் ஆஃப் எங்க இதில் லவ்வோட சிம்பிள் வந்துட்டு ஷின்டோ. உங்களுக்கு பொசசிவ்லாம் இருக்காதா மேம்? டாக் மேல எனக்காகல கல்யாணம் ஆகி நான் முதல்ல வீட்டுக்குள்ள வரேன். என்ன பக்கு இவ்வளவு ஃபெரோஷியஸா இருக்குமா அப்படி இருந்துச்சு எனக்கு. என்னை குலைச்சு வெளியே தள்ளுறா, வெளியே போ, யாரு நீ, நான் தாண்டி உன்னை முதல்ல கையில வாங்கினேன், அதெல்லாம் மறந்தாச்சு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஜெல் ஆயிட்டு அங்க பழகி என்ன மறந்துட்டா. என்ன மறந்து நீ வெளியே போ. அது நான் ரீசெண்டா கூட எங்களோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். அது கொஞ்சம் வைரல் ஆச்சு. எப்படின்னா கல்யாணம் ஆன புதுசுல நான் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன், என்னை அப்படி கொலகுலன்னு கொலைச்சு நீ வெளியே போனாலே உண்டு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 months எடுத்துச்சு.
ஷிண்டு என் கூட ஜெல் ஆகுறதுக்கு. அப்புறம் நல்லா ஜெல் ஆயிட்டா. நான் கவிக்கு பக்கத்துல உட்காரும்போது நடுவில் வந்து உட்காந்துக்குருவா. ஷிண்டு பொசசிவ் ஆகும், நடுவுல வந்து உட்காந்துக்குருவா. இந்த மாதிரி நான் கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு டாக கூப்பிடுற மாதிரி இன்னொன்னு வருது. ஆமா, அது அடுத்த பொசசிவ் பாண்டி அவரு. அந்த லவ் லாங்குவேஜ்ல நல்லா இருந்துச்சு டாகுக்கும். நிறைய அதான் ஹியூமன்ஸ் மாதிரி தான், குழந்தைங்க கனெக்ட் ஆகுறோம்ல. ஸோ அவங்கவுங்க பேபி வந்துட்டு கனெக்ட் ஆகுறப்போ ஸோ பெட்ஸுமே நம்மளோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு க்ளோஸாக நம்ம வாட்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அவங்களோட லவ் லாங்குவேஜ், ஹேட் லாங்குவேஜ், எனக்கு பிடிக்கல பிடிக்கும் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஈஸியாக. ஸோ அதான் நீங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதா நீங்க சொன்னீங்க. உங்க லவ் ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? லவ் ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நான் தான் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னேன். ஓகே, நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இவங்க வந்து பெரிய டேலண்டட் கை காலேஜ்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலேஜ் செகண்ட் இயர் தானே, செகண்ட் இயர் அப்போ ஸ்போர்ட்ஸ் டேல பார்த்து அட்ராக்ஷன். யார் அந்த பையன் பயங்கரமா மிமிக்ரி பண்றாப்ல, ஒரே சொல்றேன் டான்ஸ் ஒரே ஆல்ரவுண்டரா இருந்துச்சு. ஸ்டேஜ்ல பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அங்க நம்பர் வாங்கி நானா பேசி, அவங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ப முடியல. நான் நம்பல. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, காலேஜ் படிக்கிறப்போ சரி நேத்து நீ என்ன சுடிதார் கலர் போட்டிருந்தேன், எனக்கு ஞாபகம் நான் சைட் எடிட் பண்ணல. எனக்கு உள்ளூர் எனக்கு பிடிக்கும் ஒரு ஸ்பார்க்கு, அது லவ்வா அதெல்லாம் தெரியல, பட் ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு. சரி நான் கேட்குறேன் இந்த மாதிரி, அந்த சேட்டில் கேட்குறேன், நேற்று நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு சொல்லுங்க பாப்பா. அப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ காவியான்ட்டு, எனக்கு தெரியும் எல்லோ கலர் சொல்லிட்டாரு. ஸோ கரெக்டாக சொல்லிச்சு. சரி நாளைக்கு நீ, ஏன்னா காலேஜில் வந்துட்டு ரொம்ப சைலண்ட் டைப்பு, ரொம்ப அமைதி டைப், யார்ட்டையும் பேசாது. ஸோ காலேஜுக்குள்ளே நீ வரும்போது லைக் இந்த மாதிரி ஏதாவது சைன் காட்டு, நான் ஒத்துக்கிறேன், நீ தான் என் கூட சேட் பண்ணுறேன், காவியா தான் சேட் பண்ணுதுன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, சொன்ன மாதிரியே கரெக்டாக நான் சொன்னேன் ஒரு டைமுக்கு இந்த சைன். ஆக்சுவலாக எடுத்ததும் லவ் சொல்லலை, நான் நம்பர் வாங்கி நான் பேசி நீங்கள் நல்லா பண்ணீங்க, எனக்கு பேசணும் அவ்வளோதான், ஒரு க்ரஷ் ஆயிடுச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே அது ஃப்ரெண்ட்ஸாக தான் போச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. எந்த இடத்துல லவ்வா டெவலப் ஆச்சுன்னு தெரியல எனக்கே. ஆமாம், அது ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு நாள் நான் லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கலாமா அந்த மாதிரிலாம் பெருசாலாம் நாங்கள் சொல்லிக்கல. அது அப்படியே ஒரு கோல் ஃப்ளோ போயிடுச்சு. எனக்கு தெரியல, அது டிப்பிக்கலாலாம் அந்த மாதிரி கொண்டு போகல. ரொம்ப மாதிரி எங்களுக்குள்ள அந்த லவ்னா பார்க் போகணும், பீச் போகணும் அந்த மாதிரிலாம் கிடையாது, இன்டிமேட்டாலாம் எதுவுமே இல்லை. ஸோ லைக் ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஒரு சமுதாயத்துக்காண்டி கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் சரி ரைட் அப்படியே நம்ம ஜாலியாக இருக்கிறோம். ஸோ அவ்வளோதான், எங்களோட ஆசைகளை நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் நிறைவேற்றணும். எங்கள் 2 பேருக்கு மோஸ்ட்லி வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஷிப்ஸு அது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக ரொம்ப நீடிக்காது. ஸோ எங்கள் 2 பேத்துக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருந்ததுனால நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி. ஸோ அது அப்படியே லவ்வாக டெவலப் ஆகி கல்யாணம். எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு லவ்? கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 8 இயர்ஸ் இருக்கும். அதுல பாதி லவ், பாதி வந்து ஃபுல்லா போராட்டம். வீட்டுல போராட்டம், அடி தடி மிதி. ஏண்டா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க, தெரியல லவ்னாலே அடிப்போம் அந்த மாதிரி. கடைசியில நம்ம ஆளுங்க நம்ம வீட்டுல இவங்க வீட்டுல நான் உங்க அப்பாவை நான் போய் கன்வின்ஸ் பண்றப்பலாம் எனக்கு வேலை கூட இல்லை, எதுவுமே இல்லை. இந்த தைரியத்துல ஏன்னா உங்க அப்பா வேற பாக்குறதுக்கு இந்த முத்தையா படத்துல வர வில்லன் மாதிரியே இருப்பாரு, விட்டுன்னு இருப்பாரு. சரி தனியா போயிட்டேன் தென்காசிக்கு, அவரு அங்கதான் அவரோட இது இருக்குது, ஒர்க் பிளேஸ் இருக்கு. ஸோ அவங்க போயிட்டு தனியாலாம் இவங்களுக்கெல்லாம் அவர் பயமுடுத்துறாங்க, போச்சுடா பாமநாசம் படங்கிறாங்க. வண்டியில போயிட்டு இருக்கும்போது சொல்றாங்க தனியா நான் போறேன், போயிட்டு வண்டியிலலாம் சாய் வச்சு அப்புறம் பேசிட்டேன். அப்புறம் அவர் சொன்னது ஒண்ணு தான், நீங்க ஓன் லெக்ல நீங்க நெல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் எங்க வீடை கன்வின்ஸ் பண்ணேன். ஓகே, ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்டு மேரேஜா செட் வீடை கன்வின்ஸ் பண்றது தான் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. யா, உங்க வீட்ல ரொம்ப டஃபா இருந்தாங்களா? அவங்க வீட்ல தான் ஆஃப் கோர்ஸ் ஆப்வியஸா. அவங்க பார்க்கதான் ஒரே பையன், செல்ல பையன், பட் ஸ்ட்ரிக்ட்லி நோ லவ். என்ன அடிக்கிறீங்க, அதெல்லாம் தெரியாது, லவ்னாலே அடிப்போம். எங்க வீட்டுல வந்து அந்த அளவுக்கு இந்த எப்படி கொடுமைப்படுத்துறது, கேஸ்ட் இஷ்யூ அந்த மாதிரிலாம் கிடையாது எங்க வீட்டுல. அவங்க வீட்டுல கேஸ்ட் இஷ்யூ கிடையாது, பட் லவ்னா இஷ்யூ. புதுசா இருக்குது லவ்னாலே இஷ்யூ. எங்க வீட்டுல வந்து 2 பேர் வந்து சப்போர்ட் பண்றோம்னு காட்டிக்க மாட்டாங்க, பட் ஒரு மாதிரி ப்ராட் மைண்டா யோசிச்சு அமைதியா இருந்தாங்க, பேசிக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டஸ்ட் போயிட்டு இருந்துச்சு. இவங்க வீட்டுல வந்து ஒத்துக்க மாட்டோம், நோ மீன்ஸ் நோ. எப்படிதான் ஒத்துக்க வச்சீங்க?
5 years வெயிட் பண்ணி நிறைய கால்ல கத்தல்கள். விழுந்துட்டீங்களா? காலில் நான் விழுகாம இருப்பேன் அவ்வளோ, அதெல்லாம் தினமும் ஒரு சாஷ்டாங்கமா விழுந்துடுறது. ஆனா என்ன, நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு, நிறைய கத்தல்கள் கதறல்கள். டேய் சொன்னா புரிஞ்சுக்க, நான் நல்லா இருப்பேன்டா புரிஞ்சுக்க, எல்லாம் சொல்லி சொல்லி அதுக்கு ஒரு 5 years வெரி டூ லாங். என்னன்னா நான் ஷின்டோவை தூக்கிட்டு நார்வேலாம் போயிட்டேன். அதாவது பையன் ஓடி போயிட்டான், அவங்கள விட்டு போயிட்டான், அண்ணன் தேடினாங்க, அந்த மாதிரிலாம் சம்பவம்லாம் டிராமா அதெல்லாமே டிராமா ஓடி போகிற மாதிரிலாம் செட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரிலாம் அப்புறம் சென்னை வந்தேன். சென்னை வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறக்காண்டி படித்து அப்புறம் ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு நான் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான காரணம் வந்துட்டு எங்கள் லவ் தான். ஸோ நான் வந்துட்டு என்னோட கரியரு, என்னோட ஜாபு எல்லாமே வந்துட்டு ஒரு 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 ஸ்பார்க் வேணும்ல. ஏன்னா அம்மா அப்பா செட்டில்டு அப்படிங்கும்போது ஸோ அவங்களோட ஷேடோவிலே இருந்தேன்னா ஒன்ஸ் வந்துட்டு ஒரு சொசைட்டி நான் பார்க்க ஆரம்பிச்சது எங்கள் லவ்வுக்காக தான். ஸோ இங்கே வந்து சென்னையில் வந்து ஒரு கஷ்டப்பட்டு இங்கே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே நாங்கள் ஸோ காவியாவுமே அவள் கரியரில் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இது பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ கொஞ்சம் எமோஷன் ஆகுது. இது அப்படியே பழைய காலங்கள் அப்படிங்க வருது எனக்கு. ஸோ அதுதான் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே காரணம் வந்துட்டு எங்கள் லவ் தான். அந்த ஸ்பார்க் வந்துட்டு லவ் தான். ஸோ காவியாவுக்குமே நான் அந்த காலம் ஃபுல்லாக நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது என்னை ஒரு பையன்லேருந்து ஒரு 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 ஆம்பளை மாற்றினதுக்கு ஒரு மென்னா. ஸோ தட்ஸ் இட். அவங்க வாழ்க்கையில் இப்போ வந்து நான் 2 இது சொல்கிறேன். சாரி, லவ் யூ. ஓகேவா? நான் இதுக்காக உங்ககிட்ட சாரி கேட்கணும்னா நீங்கள் எதுக்காக அவங்கக்கிட்ட சாரி கேட்பீங்க? இதனால் உனக்கு நான் லவ் யூ சொல்லணும்னா எதனால் லவ் யூ சொல்லுவீங்க? அது அப்போ மேம் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். நான் சாரி கேட்கணும்னு நினைக்கிறது வந்து கல்யாணம் ஆன புதுசில் அவங்க வீட்டுக்கும் எனக்கும் சுத்தமாக செட் ஆகலை. என்னதான் அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் அவங்க மம்மி டேடிக்கும் எனக்கும் சுத்தமாக செட் ஆகலை. அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் வச்சு அவங்க பேச்செல்லாம் கேட்டு நடந்துக்கிற ஆளும் கிடையாது. பட் பர்சனலாக ரொம்ப ஒரு கேப் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்க ஒன்று சொல்ல, இவங்க ஒன்று பிஹேவ் பண்ண, அந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. அப்போது வந்து அவங்க பண்ணுற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம அதுவும் வந்து நிறையா ஹர்ட் பண்ணியிருக்கேன். அதனால ஹோல்ட் பண்ணி அந்த மாதிரி நிறையா ஹர்ட் பண்ணியிருக்கேன் நான். ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மதுவை நான் நிறையா திட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன். அதனால உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ஸ்டார்டிங் கல்யாணம் புதுசில் மேடவாக்கம் வீட்டிலலாம் நிறையா நான் லூஸ் மாதிரி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இம்மெச்சூர்டா பிஹேவ் பண்ணிருக்கேன். சாரி கேட்க வந்திருக்காங்க. சரியா? தொப்பிட்டு போல இருக்கு. சரி சரி ஓகே ஓகே. அந்த விஷயங்களுக்கு உன்னைய ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கேன். சாரி. லவ் யூ சொல்லணும் அப்படின்னா அவர் கண்ணை பார்த்து பேசுறேங்க. கியூட்டா இருக்கு. எங்க பேச விடுறா? நீங்க கொஞ்சம் டேன் பண்ணிக்கோங்க சார். அந்த மேடவாக்கம் வீட்டுல நம்மளுக்கு நிறைய பேட் மெமரிஸ் இருக்குது. நம்ம பேபி அபார்ட் ஆகி, நம்ம ப்ரெஷர் ஆகி, அந்த மாடியில நடந்த சண்டை, உங்க வீட்டுல நடந்த இஷ்யூஸ்னால நான் உன் மேல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம உன் மேலே நிறையா கோவப்பட்டிருக்கேன். ரொம்ப நான் உன்னை அப்செட் ஆக்கியிருக்கேன். அந்த டைமில் உன்னை ஒரு மாதிரி தடுமாறி நிற்க வச்சுருந்துருக்கேன். அப்படி நான் பண்ணியிருக்கக்கூடாது, கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கணும். அதுக்காக சாரி. லவ் யூ சொல்லணும் அப்படின்னா என்னோட வேர்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே நீ ட்ரஸ்ட் பண்ணுற. கவி ஒன்று சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீ ட்ரஸ்ட் பண்ணி பெரிய பெரிய டெசிஷன்ஸ்லாம் நீ எடுக்கிற. என்னைய வந்து என் லைஃப்பில் யாருமே நம்பினது கிடையாது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஓகே, இன்க்ளூடிங் மை பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ் யாருமே என்னைய வந்து இந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த உலகத்திலே என் வாழ்க்கையிலே இந்த கவியோட பேச்சை அவ்வளோ நம்பி வாழ்க்கையில் பெரிய பெரிய டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிற ஒரு ஆள் அப்படின்னா நீ தான். அதுக்காக தம்பி நானே ஃபர்ஸ்ட்டாக 2 போகிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். மேபி நம்ம பாப்பாவும் நாளைக்கு என் பேச்சை கேட்குமோ கேட்காதோ அதெல்லாம் எனக்கு தெரியல. அதனால அதுக்காக லவ் யூ. தேங்க்யூ. இப்போ நீங்க அதே மாதிரி மேம் கையை ஹோல்ட் பண்ணிட்டு அதாவது எந்த விஷயத்துக்கு சாரி? அதான் நீ சொன்னது மாதிரி தான். ஆரம்பத்தில் வந்துட்டு அந்த லைக் பாய் டு மேன் அப்படிங்கிற டிரான்சிஷனில் நிறையா நான் தடுமாறி இருப்பேன். வேலை விஷயங்கள்லையும் சரி, வீட்டு விஷயங்கள்லையும் சரி. சில நேரங்களில் ஒரு தேர்ட் பர்சன் சொல்கிறது என்னை இம்பேக்ட் பண்ணி நான் உன்னை நம்பாமல் இல்லை, நான் உன்னை எல்லா நேரமும் நம்பினேன். பட் சில நேரங்களில் நான் கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் தடுமாறினேன். எந்த சைடு நிற்கணும் அப்படிங்கிறது நான் தடுமாறினேன். அதன் மூலமாக நான் ஏதோ ஒன்று ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கிறேன். எனக்கு கண்ணை பாரு, அப்படியா? சரி சொல்லிட்டு பண்ணதெல்லாம்.
அதான் அதெல்லாம் கொஞ்சம் தடுமாறினேன் அதாவது லைக் தடுமாறினேன். அது எல்லாத்துக்குமே நான் சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் லவ் யூ அண்ட் தேங்க்யூ ரெண்டுமே நான் சொல்கிறேன் என் லைஃப்க்கு நீ வந்ததுக்கு. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இது ஐ லவ் யூ, அதான், எதுவும் இல்லை. கியூட்டா இருந்துச்சு சார். ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா மேம்? அவ்வளவுதான். இது சொன்னதுக்கு ஏதாச்சும் ரொம்ப எமோஷனலா இருக்கு சீரியஸா. அதாவது அந்த டேஸ் என்ன அந்த டேஸ் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஐயோப்பா இதெல்லாம் கடந்து வந்துட்டோம் நல்ல வேலை அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ அந்த ஹீட் புரியல, இப்போ நினைச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதுல இருந்திருக்கோமா நம்ம, பரவாயில்ல எப்படியோ மேனேஜ் பண்ணி வந்துட்டோம்ல அப்படின்னு இருக்கு. இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அதான் 1% டன் பார்ப்போம். திருச்சி சிநேகிதிகளே, சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். வாழ்க்கை தடைகளை கடப்பதற்கு உங்களுக்கு உதவ ஒரு நிஜ சிநேகிதியாய் வந்து உங்கள் கரம் பற்றிக்கொள்ள காத்திருக்கிறாள் உங்கள் குமுதம் சிநேகிதி. இடம் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி. நாள் 18/7/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals. கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட சிநேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள். ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.